இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த புகைப்படத்துக்கும் பைபிளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடிய கிராஸ் ரெஃபரன்சஸ். அண்ட் இந்த புகைப்படத்துல மட்டும் எவ்வளவு கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 63,779 கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்கு. சரி, இந்த கிராஸ் ரெஃபரன்சஸ்னா என்ன, இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய சங்கீத புஸ்தகத்தின் 110வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமருவார் என்பதை குறிக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்படியே புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனம் 12 வாசிக்கிறேன் கேளுங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. அதாவது பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்துக்கு தொடர்புடையதா இந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. இததான் கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா சங்கீத புஸ்தகத்தை எழுதின நபர் வேற, அவர் வாழ்ந்த காலகட்டமும் வேற. அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவர் வாழ்ந்த காலகட்டமும் வேற. அப்படி இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைக்குது பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய வேதாகமம். இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த புகைப்படத்துல மட்டும் 63,779 கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்கு. கேக்குறது ஆச்சரியமா இருக்குல்ல? இது நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் அப்படிங்கறத எடுத்துரைக்குதுங்க.